வீடு கட்ட வேண்டும் என்று விஸ்வல் எல்லாம் செய்துவிட்டேன். எப்போ நடக்கும் என்று கேள்வி வருது. எப்போ நடக்கும் என்பதை எப்போ தெரிந்து கொள்வது? இந்த எப்போ நடக்குங்கிற விஷயத்த விட்டுருங்க. ஏன்னா அதுக்கான சூழல் வந்தால் நம்ம செயல் செய்ய போகிறோம். நாம் மனசில் ஒரு கிளியாரிட்டி உருவாக்கியாச்சு. அதை பிரபஞ்சத்துக்கிட்டையும் ஒப்படைச்சாச்சு. நம்ம கையில் இல்லை. இனிமேல் நம்ம எதுவுமே செயல் செய்கிறதுக்கு நம்ம கையில் இல்லை எதுவுமே. அப்போது நம்ம கையில் என்ன இருக்கோ அந்த செயலை நிம்மதியாக சந்தோஷமாக செஞ்சுட்டு போயிடணும். அது நிச்சயமாக, ஏன்னா கேட்டுட்டோம் இல்லையா, கண்டிப்பாக நிகழ்த்தும். ஆனால் இது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அது எப்போ கொடுக்கும், இதெல்லாம் அது நம்மக்கிட்ட எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. அதனால் அதெல்லாம் செய்யாதது. நம்ம சைன் கேட்போம், இதெல்லாம் செஞ்சால் கூட சில விஷயங்களில், ஏன்னா இப்போது எனக்கு வேணும், நீ இதை எப்போ தருவ, இதை தருவ அப்படின்னா எனக்கு இதை சைன் காட்டு அப்படின்னு சொன்னால் அது காட்டிடும். 6 மாதத்தில் தருவியா சைன் காட்டு அப்படின்னா அது காட்டிடும். ஆனால் அது காட்டினதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டோம், நாம் அந்த ஒரு அனுமதியை கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த 6 மாதத்தில் அது நடக்காது, தள்ளி போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த சைன் கேட்குறதுல எந்த பலனும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையான நிம்மதி இருந்துச்சுன்னா அந்த வீடு விஷயத்தை ஒப்படைச்சிட்டேன், எனக்கு நடக்கும்னு அதை மறந்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. நன்றி.